ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக நம்ம குரூப்பில் போயிட்டுருக்குது. இல்லை ஆல்மோஸ்ட் எல்லா எஸ்எஸ்ஏ எக்ஸ்பீரியன்ஸ் மத்தியிலும் போயிட்டுருக்கக்கூடியது நார்த்தில் நடந்த ப்ரொட்டஸ்ட். நார்த்தில் ஒரு ரெவல்யூஷன் நடக்குது, ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்தது. அண்ட் ஈவினிங் நடக்கும்போது அது கலவரத்தில் முடிஞ்சது, லத்தி சார்ஜில் முடிஞ்சது. கிட்டத்தட்ட அந்த போகிற ப்ரொட்டஸ்ட்ன்றது ஒரு ஃபெயிலியரில் முடிஞ்சது. ஸோ இது ஏன் முதல்ல ஃபெயில் ஆச்சு, ரெண்டாவது நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், இப்போ இருக்கும்போது எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த மாதிரி தருணத்தில் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோத்தில் வந்தேன். இப்போ நார்த்தில் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அப்டேஷன் அதெல்லாம் நான் கொடுக்க இப்போதைக்கு நான் விரும்பல. பட் நீங்கள் வந்து ஒரு பெரிய பிக்சர் ஒன்று இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த பிக்சர் உங்களுக்கு முதல்ல கண்ணுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் தப்பான ட்ராக்ல போகாமல் இருப்பீங்க. இந்த இடத்துல உணர்ச்சி வசப்படுறது, கோவப்படுறது எந்த வகையில் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு சில விஷயங்களை முதல்ல நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு இப்போ இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷனாக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். மொதல் விஷயம், இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது எனக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி, எஸ்எஸ்சியில் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து டிஎன்பிசியில் நடக்குது என்னன்னா, இது ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்டா இல்லை ஃபேக்கல்ட்டி ப்ரொட்டஸ்டா அப்படின்றது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, எக்ஸாம் போய் எழுதுறாங்க, எழுதும் போது மவுஸ் ஒர்க் ஆகலை, கீபோர்டு ஒர்க் ஆகலை, மானிட்டர் சரியா இல்லை, ரொம்ப ஸ்லோ நெட்ஒர்க்காக இருக்குது, அந்த இடத்துல சாஃப்ட்வேர் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஃபேக்கல்ட்டிக்கு நான் இன்விஜிலேட்டர் கிட்ட சொன்னால் அவங்களும் கண்டுக்க மாட்டுறாங்க, ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாங்க. நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனதை ஃபுல்லஸ்ட்டாக கொடுக்க முடியாததுக்கு 1008 காரணங்கள் அங்கே இருக்குது. ஓகே, அதனால நான் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன், எனக்கான நியாயம் கிடைக்கும்னு கேட்கும்போது எல்லாத்துக்கும் டப்புன்னு முன்னாடி வந்துட்டு ஒரு ஃபேக்கல்ட்டி நிற்கிறது, ஒரு இன்ஸ்டியூட் நிற்கிறது. நாங்கள் வந்து இவங்களுக்காக போராடுறோம், இவங்களுக்காக யாருமே குரல் கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் குரல் கொடுக்க நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் சின்ன கன்ஃபியூஷன். இப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஃபேக்கல்ட்டியா இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டா, இதுதான் எனக்கு வந்து கேள்வி. ஏன்னா 2024 அந்த எக்ஸாம்ஸ் முடியும் போகும்போது அப்போ தான் ஸ்கேம்ஸ்லாம் நடந்தது, ரிசல்ட்லாம் வரும்போது ஸ்கேம்ஸ்லாம் நடந்தது. எல்லாரும் அப்போ பேசிட்டு இருந்தால் அதிகபட்சமாக பேசின விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகுறது, ஒரு ஈஸியான லெவல் கொஷின்ஸாக இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பெருசாக பேசினாங்க. டிவைஸ் இஷ்யூன்றது ரொம்ப கம்மியான பேர் தான் பேசினாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கீபோர்டு ஒர்க் ஆகலை, மவுஸ் ஒர்க் ஆகலைன்றது எல்லாரும் பரவலாக பேசினாலும் அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்து அந்த சேர்மன் கிட்ட பேசும்போது இது ஒரு பெரிய கன்சர்னாக யாரும் வைக்கல. ஏன்னா உள்ளே போய் உட்காந்து பேசினது எல்லாமே ஃபேக்கல்ட்டி. ஒரு ஸ்டூடெண்ட்டு அந்த இடத்துல அந்த மவுஸ் ஒர்க் ஆகாதுன்றது என்ன மாதிரியான ஒரு கொடுமையான விஷயன்றது ஃபேக்கல்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது நம்ம போய் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும். இங்கே உட்காந்து நாங்கள் நல்ல மவுஸில் நல்ல சிஸ்டம் உட்காந்துட்டு அவன் அந்த இடத்துல ஒரு பிக்சர் சொல்கிறாங்க. இப்போ எனக்கே கால் பண்ணி சொன்னாங்க, மவுஸ் எப்படி நவுத்துனா பாயிண்டர் இங்கேருந்து இங்கே போயிட்டே இருக்குது சார். எனக்கு கேட்க தெரியுது, பட் இது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்போ என் கண்ணுக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு ஆன்சர் கீ வந்தோடனே அந்த கொஷின்ஸ் நான் சால்வ் பண்ணும்போது இதெல்லாம் முன்னாடி கேட்ட கொஷின்ஸாக இருக்கே, இதெல்லாம் ஈஸியாக கொஷின்ஸாக இருக்கே, இதை தான் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அதனால அதையே ஒரு பிரச்சனையாக திருப்பி திருப்பி பேசுகிறாங்க. இந்த டிவைஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகுறது, இல்லை இந்த டிவைஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகாதுன்ற பிரச்சனை எப்போ வருதுன்னா, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நடக்கும்போது மட்டும் வருது. அந்த டைமில் அது முடிஞ்சிட்டு ரிசல்ட்ஸ் வரும்போது மறுபடியும் கொஷின்ஸ் தான் ஈஸியாக இருந்தது, கொஷின்ஸோட டிஃபிகல்ட்டி செட் ஆகலை, இல்லை கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ இந்த பிரச்சனை நடக்கல. மெயின் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவைசஸ் ஒர்க் ஆகாது தான் பெரிய பிரச்சனை. அடுத்த பிரச்சனை ஒரு ஷிஃப்டோட கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகுது. நான் அது தப்பு சொல்லவே இல்லை, ஆனால் பெரிய பிரச்சனை இதுவாக தான் இருக்குது. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அந்த ஸ்டூடெண்ட்ஸை வென்ட் அவுட் பண்ண விடணும். அந்த இடத்துல ஃபேக்கல்ட்டி போய் தபக்கடின்னு முன்னாடி நிற்கிறது தப்பு. இந்த ஃபேக்கல்ட்டியை முன்னாடி நிற்கிறாங்க, அதுதான் அடுத்த கேள்வி. உங்களுக்கு தெரியுமா தெரியல, பட் 2016 இந்த எஸ்எஸ்சிக்கு நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். 17 வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது. ஏன்னா அந்த டைம் வந்து எஸ்எஸ்சியோட சிஜிஎல் Tier 2 பேப்பர் வந்து லீக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம். அப்போ என்னன்னா எல்லாரும் இதே மாதிரி டெல்லியில் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு ஃபேக்கல்ட்டி, ஒரு இங்கிலீஷ் லேடி ஃபேக்கல்ட்டி அந்த ப்ரொட்டஸ்ட்டில் போய் கலந்துக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபேக்கல்ட்டி தான் அந்த பேப்பரை லீக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்பிரசி இருந்தது. அது ப்ரூவ் பண்ணலை, பட் அது ஒரு கான்ஸ்பிரசியாகவே இருந்தது. அந்த ஃபேக்கல்ட்டி ஏன்னா நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு வரப்போகுதுன்றது முன்னாடியே அவங்க வந்து இதுதான் உங்களுக்கு வரப்போகுது, இதெல்லாம் இதுன்னு சொல்லிட்டு யூடியூப்ல எல்லாம் சொல்லிட்டாங்க, இப்படி தான் வரும்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி வந்துச்சு. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் அப்போ டிலே ஆயிடுச்சு, எப்போ வரப்போகுதுன்னே தெரில அந்த எக்ஸாம் டேட்ஸு. ஆனால் கரெக்டாக அந்த ஃபேக்கல்ட்டி சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய பேர் சொன்னது வந்து அந்த மேடம் தான் வந்து பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மேடமே போய் ப்ரொட்டஸ்ட்டில் போய் நின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிப்பீட்டடாக பார்த்தோன்னா இந்த ஃபேக்கல்ட்டிங்க எல்லாமே ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்கிறது என்ன ரீசன்ஸ்க்காக இருக்குன்னா, ஒரு மார்க்கெட்டிங். இப்போ ரீசெண்டாக கூட இன்னொரு ஃபேக்கல்ட்டி நான் பார்த்துருப்பேன். இதெல்லாம் நீங்கள் நல்லா ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். ஆவுனா அவருக்கு வீட்டுக்கு போகிற வழியில் இந்த எஸ்எஸ்சி ஆஃபீஸ் இருக்குது போல இருக்குது. ஆவுனா போய் அந்த எஸ்எஸ்சி வாசலில் உட்காந்துக்கிறாப்புல. உட்காந்துட்டு நீ என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நியாயம் கொடுத்தா தான் நான் கிளம்புவேன், என் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி இருக்கும்போது என்னால் சாப்பிட முடியல, தூங்க முடியலன்னு ஆவுன்னு கத்துறது. ஆனால் டப்புன்னு ஒரு வீடியோவில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்படி உட்காந்து அந்த ஆஃபீஸ் வாசல் நிற்க வச்சு இப்படி பேசும்போது டப்புன்னு சொல்லுவார்,
நீங்கள் வந்து என்னோட அந்த பேட்சில் ஜாயின் பண்ணீங்களா, பரவாயில்ல உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடச்சிச்சுல பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ இது ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக அந்த ஃபேக்கல்ட்டிக்கு எல்லாமே அமையுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, சப்போஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே கூடி பேசும்போது இந்த மாதிரி ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, அப்படி ஏதாவது பிரச்சனை நடக்குதான்னு கேட்டா ஒரே சிம்பிள் வார்த்தையில் முடிச்சிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரச்சனை இல்லை சார், ஃபேக்கல்ட்டிங்க தான் அவங்களை தூண்டி விடுறாங்க. இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு அழகா அந்த வீடியோ காட்டலாம். ஏன்னா இந்த வீடியோலாம் அவங்களோட பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல அவங்க அப்லோட் பண்றாங்க. அப்படி அவ்வளோ எமோஷனலாக பேசுறது, அவ்வளோ விஷயம் பேசுறது. இந்நேரத்துக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஆர்பிஐ வந்து ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி பிஜி போர்ட்டலில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்புல. அந்த வீடியோ சப்மிஷன் எத்தனை பேர் வந்து பிஜி போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லிட்டு வீடியோ போட்டாங்க. எத்தனை பேர் வந்து ஃபார்மலா நீங்க எப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணணும்ன்றது சொன்னாங்க. எடுத்த உடனே அந்த ப்ரொட்டஸ்ட்ல போய் நிக்கணும். இந்த டேட் நம்ம அனௌன்ஸ் பண்ண அந்த ப்ரொட்டஸ்ட்ல போய் நிக்கணும்ன்றது தான் அப்படி குறியா வச்சுட்டு எல்லாருமே நின்னாங்க. ஸோ பிரச்சனை இது ஸ்டூடெண்ட்டோட பிரச்சனையா, ஃபேக்கல்ட்டியோட பிரச்சனையா தெரியாத அளவுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கனால இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் ஃபெயில் ஆகுது. 2வது அன்வர்தி பர்பஸ். ஒரு பர்பஸ்க்காக ப்ரொட்டஸ்ட் நடக்கணும். ஆனா எல்லா பர்பஸ்க்காகவும் ப்ரொட்டஸ்ட் நடந்தா அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு வேல்யூ இல்லாம போயிடும். இதுக்கு முன்னாடியும் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல இப்பதான் பிரச்சனை, இல்ல போன வருஷத்துல இருந்து இப்போ வருஷம் அப்படிலாம் கிடையாது. நான் 2014 இருந்து பிரச்சனை தான் நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி அப்படி பிரச்சனை தான் இருந்திருக்கணும். ஸோ இப்போ அது அப்படி பார்த்தா யூபிஎஸ்சிலே கூட சில டிராபேக்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷனா ப்ரொட்டஸ்ட்னு போக ஆரம்பிச்சதுன்னா அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு வேல்யூவே இல்லை. இன்னைக்கு கூட சொன்னாங்க, அந்த சேர்மன் கிட்ட போய் பேசும்போது சேர்மன் கேட்டார், ஆமா நீங்க எதுக்கத்தாலும் ப்ரொட்டஸ்ட் தான் பண்ணுவீங்க. எனக்கே நல்ல கேள்வியா தான் தோணுது. ஒரு மாதிரியான எனக்கு எல்லா வழியிலும் நான் போய் பார்த்துட்டேன், எனக்கு எந்த வழியிலுமே நியாயம் கிடைக்கல, கடைசியாக நான் போய் ப்ரொட்டஸ்ட் நான் நிற்கிறேன் அப்படின்னா ஓகே, எடுத்த உடனே நான் ப்ரொட்டஸ்ட்ல தான் நான் போய் நிற்பேன். நான் வந்து அது ஒரு ஃபேன்சி வேர்டாகவும் ஒரு ஈஸியான வழியாகவும் முடிஞ்சு போச்சு. ஒரு இடத்துல நீங்கள் வந்து லீகலாக மூவ் பண்ணுறதுக்கு, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நம்ம நிறைய விஷயம் தெரியணும். ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதணும், ஒரு கம்ப்ளைண்ட் மெயில் நம்ம டிராஃப்ட் பண்ணணும். இது யாருக்குமே தெரியாதனால ஈஸியான வழி என்ன, டப்புன்னு போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கணும். நான் ப்ரொட்டஸ்ட் நடத்துறது தப்பு, அது வந்து ஒரு முட்டாள்தனமா ஷாப்ல ப்ரொட்டஸ்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் அது லாஸ்ட் மெஷராக தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது அந்த ப்ரொட்டஸ்டோட வேல்யூவே இல்லாமல் பண்ணிடும். ஸோ நான் யோசிச்சு பாருங்க, இன்னொரு வருது ஏதாவது ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் என்ன நினைப்பாங்க, இவங்க எப்பவுமே இந்த மாதிரி தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ப்ரொட்டஸ்ட்ன்றதுக்கான வேல்யூவும் காலப்போக்கில் அது கம்மியாயிட்டே போகுது. அடுத்த பிரச்சனை லீடர்ஸ் சர்ச் பண்ணுறது. எனக்கு தெரியல, இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கேட்குறாரு, இந்த மாதிரி நார்த்தில் வந்து ஃபேக்கல்ட்டியில் போய் எல்லாருக்காக நிற்கிறாங்க, லத்தி சார்ஜ் வாங்குறாங்க, இல்லை அடி வாங்குறாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க, நீங்கள் சும்மா உட்காந்துருக்க, இதோ இருக்குது சதர்ன் ரீஜன் ஆஃபீஸு, ஏன் நீ போக மாட்டேறான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நானும் போயிட்டு அவங்கள மாதிரி அடி வாங்கி லத்தி சார்ஜ் வாங்கி வந்து உட்காந்தா தான் நான் ஃபேக்கல்ட்டி ஆகும் போல இருக்குது. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் ரவுடி ஆவான், இல்லைனா பொலிட்டிஷியன் ஆவான். இப்போலாம் ஃபேக்கல்ட்டி ஆகிறதுக்கு அதுதான் தகுதியாச்சு போல இருக்குது. ஒரு ஃபேக்கல்ட்டின்றவங்களுக்கு இன்னொரு முக்கியமான கடமை, ஸ்டூடெண்ட்ஸ் தப்பான வழியில் போனாங்கன்னா இது சரியில்லைப்பா, இது தப்புப்பா அப்படின்னு நிதானமாக எடுத்து சொல்லணும். அவங்களுக்கு ஈக்குவலாக போயிட்டு நம்மளும் வந்து போராட்டத்தில் பண்ணுறதுன்றது முட்டாள்தனம் கிடையாது. போராட்டம்னு நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் மெஷராக இருக்கணும். எடுத்ததுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி எது சரி எது தப்புன்னு சொல்லணும். அதுதான் ஒரு ஃபேக்கல்ட்டியோட வேலை. அதை தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன்னு நம்புகிறேன். எனக்கு வந்து 5 நிமிஷம் ஆகாது. ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி ஒரு 5000 இவ்வளோ தூரத்துக்கு மாதம் மாதம் ஏதோ செலவு பண்ணி இந்த சேனல் ரன் பண்ணுறோம். ஒரு 5000 டிக்கெட் புக் பண்ணி நேராக போய் டெல்லியில் இறங்கிட்டு, நானும் அடி வாங்கினா கூட ஏதோ ஒரு போலீஸ்காரன் சும்மா 9 அடி வாங்கிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து போட்டு பாருங்க மக்களே உங்களுக்காக இது பண்ணேன். அதில் கூட ஒரு ஃபேக்கல்ட்டி சொன்னார், என்னன்னா எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் சொல்லிவிடுங்க பார்த்துக்கோங்கன்னாரு. என்னமோ நாட்டு சுதந்திரத்துக்கு போராடின அளவுக்கு ஒரு பில்டப். அது மாதிரி நம்மளும் போட்டுருந்தா நம்மளுக்கும் அந்த மாதிரி கிடச்சிக்கும். அந்த அளவுக்கு நம்ம கிடையாது. நம்ம 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 வந்து ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு சிவிக் சென்ஸ் நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ காலத்துக்கு போராடிட்டு அப்புறம் நமக்கு ஒரு சிஸ்டம் நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நம்ம வந்து வாழ்றதுக்கான எல்லா சூழலும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அப்போ அதில் சில பிரச்சனைகள் வரும்போது அதை வந்து எப்படி முறையிடணுன்றதுக்கு ஒரு வழி வச்சிருக்கோம். எடுத்த உடனே இந்த மாதிரி சிவிக் சென்ஸே இல்லாமல் போகிறது நல்லது கிடையாது. ஸோ இப்போ எடுத்த உடனே அந்த ஒரு லீடர் தேடுவேன். இந்த லீடர் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்கிறேன் சதர்ன் ரீஜன் ஆஃபீஸ் உங்களுக்கு தெரியும், நீங்கள் நேராக போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் மெயில் அனுப்பலாம், பிஜி போர்ட்டல் அப்ளை பண்ணலாம். இல்லை, நீ போய் முன்னாடி நடத்தணும், நாங்கள் அப்படி பின்னாடி வருவோம். எக்காரணத்து கொண்டும் எந்த ஒரு பாயிண்ட்லையும் நானோ இல்லை வேற எந்த இன்ஸ்டியூட்டோ இல்லை வேற எந்த ஒரு ஃபேக்கல்ட்டியோ அவங்கள முன்னிலை நடத்தி போகாதீங்க. இது சொல்றதுக்கு உங்களுக்கு கேட்க கஷ்டமா இருக்கலாம். பட் ரியாலிட்டி என்னன்னா, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் டீச் பண்ணுற எல்லாருமே இன்க்ளூடிங் என்னையும் உட்பட இது வந்து எங்களுக்கு ஒரு பிஸ்னஸ். நாங்கள் வந்து ஒரு கோர்ஸ்க்கு அமௌண்ட் வச்சுருக்கோம், நாங்கள் காசு கலெக்ட் பண்ணுறோம், அதே மாதிரி ரிசீட் கொடுக்குறோம், டேக்ஸ் பே பண்ணுறோம்,
கன்செஷன்ஸ் கொடுக்குறோம், டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறோம், இது எந்தெந்த டைமில் எப்படிலாம் விற்க ஆரம்பித்தா விற்கும் அப்படின்றது யோசிக்கிறோன்னா அட் எண்ட் ஆஃப் த டே இது ஒரு பிஸ்னஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குரு அப்படின்றவங்க எப்படி இருக்கணும்னா, என்னோட நாலேஜை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்படி கையேந்தி நிற்கணும். எனக்கு வந்து என் வாழ்வாதாரத்துக்கு நீ ஏதாவது 1 நாள் முடிஞ்சது கொடுப்பா, 50 ரூபாவோ 100 ரூபாவோ ஒரு கைப்பிடி அரிசியோ பருப்போ உப்போ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போப்பா. அந்த வாதியார்ன்றவங்க எப்பவுமே வறுமையில தான் இருப்பாங்க. அப்படி இருந்து ஒருத்தவங்க நாலேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு குரு நீங்கள் அந்த அளவுக்கு எலிவேட் பண்ணி பாராட்டுறதுல ஒத்துப்பேன். எல்லாருமே நம்ம வந்து எனக்கு இந்த அமௌண்ட் வச்சிருக்கேன், இதை நீ கொடுத்தாதான் இந்த கோர்ஸ் நீ ஆக்சஸ் பண்ணணும் நான் சொல்லிட்டு அப்புறம் எந்த வகையில் நான் வந்து உங்களுக்கு லீடராக இருக்க தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த தாட் முதல்ல உங்களுக்கு வரணும். 2வது, இந்த எக்ஸாமு எங்களை விட உங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். இது உங்களோட லைஃப். இதை தப்புன்னு போயிட்டு இன்னொருத்தங்கிட்ட தாராவாத்து கொடுக்காதீங்க. நார்த்தில் அவர் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாரு, இவர் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாரு. நீங்கள் முதல்ல கேட்கணும், நான் என்னோட பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ணிப்பேன், இல்லை என்ன மாதிரி இன்னொருத்தவங்க இருக்காங்களா, எல்லாரும் சேர்ந்து போய் இந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணணும். தப்புன்னு ஒரு இன்ஸ்டியூட் தான் அங்கே இருக்கணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். இந்த தமிழ்நாட்டில் வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கும். அந்த ப்ரொடெஸ்ட் இன்ன வரைக்கும் ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடரும் கிடையாது, எந்த ஒரு சினிமா செலிபிரிட்டியும் அது முன்னிருந்து நடத்தலை. அப்படி வந்திருந்தாலும் ஓரமாக ஒரு பக்கம் நின்றுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி வந்த இடத்துல இப்போ நான் லீடராக இருந்தால் தான் நான் பேசுவேன், இல்லைனா நான் கம்முன்னு இருப்பேன்றது நியாயம் கிடையாது. நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு போவேனா. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். டிஎன்பிசி குரூப் 4 இப்போ கிடையாது. டிஎன்பிசி குரூப் 4ல் இங்கிலீஷ் இருந்துச்சு, ஜென்ரல் இங்கிலீஷு. அப்போ வந்து டப்புன்னு எடுத்துட்டாங்க. 2022 3 சரியா ஞாபகம், இந்த 2022 3 இந்த டைமில் வந்து குரூப் 4லேருந்து இங்கிலீஷ் எடுத்துட்டாங்க. அப்போ நிறைய பேர் பேசுனாங்க, எல்லாரும் பேசுனாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா இடத்துலையும் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸை கேதர் பண்ணாங்க. ஒரு டெலகிராம் குரூப்பில் வர வச்சாங்க. அந்த டெலகிராம் குரூப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் ஆன அப்புறம் அவங்களோட பிரச்சனை இதுதான் நமக்கு தேவை, இதெல்லாம் தான் நம்மளோட பிரச்சனை சொல்லிட்டு அவங்களே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு வக்கீலை பிடிச்சாங்க. அந்த வக்கீலுக்கு இப்போ காசு கொடுக்கணும், எல்லாருக்கிட்டையும் காசு கேட்டாங்க, கலெக்ட் பண்ணாங்க. அப்புறம் அந்த வக்கீல் வச்சு அந்த கேஸ் நடத்தினாங்க. அந்த மாதிரி அழகாக பண்ணி முடிச்சாங்க. கேஸ் ஜெயிச்சது இல்லை, எனக்கு இப்போ அது முக்கியம் கிடையாது. ஆனால் அந்த பசங்க எவ்வளோ சிவிலைஸ்டாக அதை பண்ணாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நிஜமாலே பாராட்டத்தக்கக்கூடியது. ஆனால் இப்போ மறுபடியும் டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அதே பிரச்சனை தான். டப்புன்னு ஒரு இன்ஸ்டியூட் ஃபேக்கல்ட்டி வராரு, முன்னெடுத்துறாரு. அப்படி குரூப் 4 எக்ஸாம் அவர் எழுதி அதுவும் அவருக்கு நடந்த மாதிரி எல்லாருமே அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்க பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, அவங்களே கவர்மெண்ட் தான் இருக்கிறாங்க. ஸோ யார் ஒருத்தவங்க அடுத்த லெவலுக்கு போகிறாங்களோ, இல்லை இந்த மாதிரி நான் பண்ணலன்னா பாக்கி யாருக்குமே அக்கறை இல்லை அப்படின்றது ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரியான ஒரு லீடர்ன்றது உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்க பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் ஒரு பிரச்சனை இருக்குதா, எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி பிரச்சனை இருக்கா, இந்த பிரச்சனை எப்படி நம்ம லீகலாக கரெக்டாக சிவில் சென்ஸோட நம்ம வந்து இது பண்ணணும், சிவிக் சென்ஸோட எப்படி நம்ம பண்ணணுன்றது பாருங்கள். நீங்கள் குரூப்ஸ் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் நான் தமிழில் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் இருக்குது, எல்லா டெலிகிராம் சேனல்ஸ் வச்சுருக்காங்க, எல்லா டெலிகிராம் சேனல்லையும் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் உங்கள் கன்சர்ன்ஸை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன பாசிபிள் சொல்யூஷனாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல வர எல்லாமே ப்ராப்ளம்னு நினைக்கிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் கரெக்டு கிடையாது. இப்போ எக்ஸாமோட கேட்குற விதம் லைட்டாக மாறுதுன்னா அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ இந்த தடவை கேட்குறாங்க ஃப்ரேஸ்னா என்ன, கிளாஸ்னா என்ன, அந்த மாதிரி கொஷின்ஸ் வருது. இது நார்த் ப்ரிப்பேர் பண்ணல, அப்புறம் சவுத்தில் நம்ம டப்புன்னு ப்ரிப்பேர் பண்ணி நம்மளோட பிளே கிரவுண்டை லெவல் பண்ணிக்கலாம். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்லாம் நீங்கள் கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ரீசனிங் வந்து ஸ்டேட்மெண்ட் அசம்ப்ஷன். அப்போது இவ்வளோ நாள் நான் இப்படி தான் வரும், அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணிப்பேன், அவன் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் இப்படி தான் வரும்னு ரெடி பண்ணிட்டு இருந்தால் அந்த நார்த் இந்தியாவில் இப்போ இதெல்லாம் ஷேட்டர் ஆனோடனே அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அப்போ இதுதான் நம்மளுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க கொஷின்ஸு மாற்றுறது பிரச்சனை கிடையாது, தப்பாக கேட்டாங்கன்னா பிரச்சனை. அஃப்கோர்ஸ் அதை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் கொஷினோட லெவல் வந்து மாறுது, இல்லை கொஷினோட கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம சீரியஸாக சந்தோஷப்படணும். கெட்டதுலையும் நமக்கு ஒரு நல்லது நடக்குது, நம்ம சந்தோஷப்படணும். ஸோ எல்லாத்தையும் நம்ம தப்பாகவும் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கிரட்ஜ் வச்சுக்கிட்டு ஒரு வெறுப்பு வச்சுட்டு இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இந்த எக்ஸாமில் நடக்குது ஃப்ளாஸ் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் எனக்கான ஒரு பொசிஷனை நான் எடுத்தே தான் தீர்வேன் அப்படின்ற ஆட்டிடியூடோட நீங்கள் அணுகிதான் ஆகணும். இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பவுமே இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் நடக்குது. ஏன் மற்ற ரீஜன்ஸில் எந்த ஒரு ஸ்டூடெண்ட் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேங்க? ஏன்னா எல்லா இடத்துலையும் டெல்லியில் ஒரு பேசி முடிவு எடுத்துப்பாங்க, நம்ம அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் வந்து அனுபவிச்சுக்கலாம். ஏன் நமக்கு பிரச்சனை கிடையாதா? இந்த பிரச்சனை நம்ம அஃபெக்ட் பண்ணலையா? நான் உங்களை மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ண வேணாம் தான் சொன்னேன். அப்போ நமக்கு இருக்க அந்த ஃபார்மல் கம்ப்ளைண்ட் பண்ணுறக்கூடிய இடத்த நீங்கள் முதல்ல யூட்டிலைஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்ப்ளைண்ட்டு ஒரு இம்பாக்ட் எப்பவுமே கொடுக்கும். நீங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்துருவீங்க, இப்போ ஒரு கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருக்குது. அந்த கோர்ட் கேஸ் வந்து பப்ளிக்கில் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கேக் ஆர்டர்னு ஒன்று போட்டாங்க. ஏன் கேக் ஆர்டர் போடுறாங்கன்னா, பப்ளிக் எவ்வளோக்கு எவ்வளோ இதை பேசுதோ அது வந்து இதை முடிவெடுக்கும் போது அது இம்பாக்ட் பண்ணும், அதனால கேக் ஆர்டர் போடுறாங்க. அப்போ பப்ளிக்கில் இந்த டிஸ்கஷன்ஸ் நடக்கிறது இம்பாக்ட் பண்ணும் தான். அப்போ நீங்கள் போயிட்டு ஃபார்முலாக கேசஸ் கொடுக்கும்போது, இப்போ யோசிச்சு பாருங்க, சதர்ன் ரீஜனில் ஒரு நாளைக்கு ஒரு 100 ஸ்டூடெண்ட் எழுதுறாங்கன்னே வச்சுப்போம். 3 ஷிஃப்ட் நடக்குது, 300 ஸ்டூடெண்ட் எழுதுறாங்க.
ஒரு 10 நாள் நடக்குது, 3000 ஸ்டூடெண்ட் எழுதுறாங்க. இதில் ஒரு 1500 பேராவது பாதிக்கப்பட்டிருப்பாங்க. 50% 1500 பேராவது பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ இந்த 1500 பேரும் போயிட்டு சதர்ன் ரீஜனில் கொடுக்குற மாதிரி எல்லா ரீஜனிலும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா, அப்போ அங்கே இருக்க ரீஜனில் இருக்கவங்க எல்லாருமே யோசிப்பாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. அப்போ யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். அப்போ அவங்க கண்டிப்பாக அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க எல்லாத்துக்கும் தான் ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க. அப்போ ப்ரொடெஸ்டே பண்ணாத இடத்துல இருந்தும் எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நாம ஏதாவது ஒரு கால் எடுத்து தான் ஆகணும். நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டு இந்த எடுக்விட்டி அந்த அந்த வெண்டார் வந்து நம்ம எடுத்தே ஆகணும்லாம் சொல்ல முடியாது. அவங்க வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் அகைன் இப்போ யார் மேலே ஒரு பிளாக் மார்க் வச்சிட்டாங்கன்னா திருப்பி அவங்க வரதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து தான் ஆகுவாங்க. அவங்க ஸ்கேம் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து எதுவுமே கேள்வி கேட்க முடியாது. ஆனால் நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா, நீ யாரை வேணா வச்சுக்கோ, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன் எக்ஸாம் ஸ்டாண்டர்டாக நடக்கணும், ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடாது, டிவைசஸ் கரெக்டாக இருக்கணும். இதுதான் என்னோட ரிக்குவயர்மெண்ட்ஸாக இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து இந்த எக்ஸாம் வந்து கரெக்டாக நம்மளோட ஃபுல்லஸ்ட்டை கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டீவியேட் ஆகாமல் இருக்கணும். அதே நேரத்தில் இந்த எக்ஸாமில் என்ன பிரச்சனை அதை அட்ரஸ் பண்ணியும் ஆகணும். அப்போ நீங்கள் ஃபார்மலாக ஒரு லெட்டர் எழுதிட்டு சதர்ன் ரீஜன் போங்க, ஆஃபீஸ் போங்க. இது வரைக்கும் நுங்கம்பாக்கம் ஆஃபீஸு போயிட்டு, எனக்கு நான் ஒரு இண்டிவிஜுவல், நான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன், எனக்கு இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே போக ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ அது வந்து பேசும் பொருளாக வந்து மாறும். ஓகே, ஸோ என் சைட்லேருந்து என்ன சொல்லணுமோ நான் சொல்லிட்டேன். அண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இதை வந்து ஃபார்னு ஒரு குரூப்பாக நீங்கள் பண்ணணுமா, ஆஃப்கோர்ஸ் பண்ணலாம். எல்லாருக்கிட்ட டெலகிராம் சேனல்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் சந்திரமேக்ஸ் பார்த்துருக்கலாம், இல்லை அடா பார்த்துருக்கலாம், வெரண்டாரிஸ்லேருந்து எல்லாருமே வச்சுருக்கோம். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேரண்டர் பண்ணுங்கள். ஆனால் எக்காரணத்து கொண்டும் ஒரு ஃபேக்கல்ட்டி பின்னாடி நின்று அவங்க சொல்படி தான் நான் நடந்துப்பேன் தேவையில்ல. இது உங்கள் லைஃபு, உங்களுக்கு இது எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு யாருக்குமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. எங்களுக்கு பிஸ்னஸ்ஸு, உங்களுக்கு லைஃபு, அதை மட்டும் மனசில் வச்சுட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் வரக்கூடிய பேட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ரெண்டாவது எக்ஸாம்ஸும் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஆகணும். இப்போ புது புது பேட்டர்ன் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியாக ரெடி ஆகிடலாம். ஸோ இது ஒரு நல்ல லெவல் பிளேயிங் ஃபீல்டாக நம்ம மாற்றணும். ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரே டைப்பில் கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்கனால உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்தது, நமக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவே இருந்தது. இப்போ அதெல்லாம் ஷேட்டர் ஆகும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அவங்க ஃப்ரேசஸ் எடுத்துன்னு வராங்க, கிளாஸஸ் எடுத்துன்னு வராங்களா, நமக்கு இல்லாத நாலேஜா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அதெல்லாம். அண்ட் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் எப்பவுமே சொல்ல நினச்சேன், தயவுசெய்து இந்த நார்த் இந்தியன் ஃபேக்கல்ட்டிஸை ஐடலைஸ் பண்ணுறத கொஞ்சம் தவறுங்க. மேக்ஸிமம் யாருமே ஐடலைஸ் பண்ண தேவையில்ல. இந்த நார்த்து சொன்னாலே கரெக்டாக இருக்குன்றது தப்பு. 2024 பிரச்சனை முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் பேட்டர்னே மாறப்போகுது, டியர் 3 பேப்பரை கொண்டு வர போகிறாங்க, டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் கொண்டு வர போகிறாங்க, எக்ஸாமோட அந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்லாம் மாறப்போகுது, அதிகமாக போதுனாங்க, கம்மியாகுதுன்னு போனாங்க. ஒருத்தரெல்லாம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார், இந்த தடவை பாருங்களா மேக்ஸை தான் அதிகமாக எடுத்து வைக்க போகிறாங்க, இங்கிலீஷை கம்மி பண்ண போகிறாங்க. எனக்கே ஒன்று டவுட் ஆயிடுச்சு, ஒருவேளை இவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு, இப்படி இவங்களுக்குலாம் தெரியுது. 2025 நோட்டிஃபிகேஷன் வந்தால் 24 எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஜிஎஸ்ல வந்து இந்த கொஷின்ஸ் தான் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஆகும்னு போட்டாங்க. போன வருஷம் Tier 2ல் வந்து ஜிஎஸ் வந்து டோட்டலாக எல்லாரும் செஞ்சிருச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணாத மாதிரிலாம் கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்போது எக்ஸாம்ன்றது முதல்ல ப்ரெடிக்டபுளாக இருக்கக்கூடாது, அது அன்பிரடிக்டபுளாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது எக்ஸாமே. நீங்கள் யார் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்கன்னு தேடிட்டு இருக்கீங்க. இப்போ அவன் என்னன்னா அன்பிரடிக்டபுளாக மாத்திரம், அதுதான் நமக்கு நல்லது. இது ப்ரிடிக்ட் பண்ணால் இது காம்படிட்டிவ் எக்ஸாமே இல்லை. முதல்ல காம்பீட் பண்ணுறதுக்கு எந்த வகையில் சோர்வு அடையக்கூடாது. நான் காம்பீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இருக்கணும். ஸோ இது வரைக்கும் இந்த அந்த பிவைக்கு மொத்தமாக அவங்க எடுக்கல, ஆனால் அவங்க ஸ்டாண்டர்டைஸாக மாற்றுறாங்க. இப்போ வந்து ப்ராபபிலிட்டி வந்து நான் Tier 2ல் தான் கேட்பேன்னு எங்கேயும் சொல்லலை, குவான்டிட்டி ஜாமெட்ரி நான் Tier 2ல் தான் கேட்பேன்னு எங்கேயும் சொல்லலை. அதை நம்ம இங்கே கேட்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி இல்லாமல் போயிட்டோம், அவ்வளோதான். ஸோ அதை நான் சொல்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். நான் ஏன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து தலையிடலை, நிறைய பேர் கேட்டப்பையும் நான் ஏன் பண்ணலை, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இந்த எக்ஸாம் நான் எழுதலை, இது என்னோட ஃபஸ்ட்டு பிரச்சனை கிடையாது, உங்களோட பிரச்சனை. நீங்கள் ஹேண்டில் பண்ண ரெடி ஆகிக்கோங்க. அண்ட் இது போக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், உங்கள் ஒப்பீனியன்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ.